Hi guys, welcome to another beautiful episode of Monsoon Karnataka series. ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனதர் சூப்பர் ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மான்சூன் டைம் பெஸ்ட் ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம vlog பண்ணிகிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னொரு சூப்பரான ரூட், இன்னொரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். அந்த இடத்துக்கு தான் நம்ம மங்களூர்லேருந்து கிளம்ப போகிறோம். மங்களூருடைய கர்நாடகா ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இது. மோஸ்ட்னு கூட இல்லை, எல்லா லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸும் மங்களூர்லேருந்து இங்கேருந்தான் கிளம்பும். இங்கேருந்தான் நம்மளும் கிளம்ப போகிறோம். குக்கே சுப்பிரமணியா கோயில் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு கர்நாடகா டெம்பிள் குக்கே சுப்பிரமணியா அப்படிங்கிறது. சுப்பிரமணியா நம்ம முருகர் தான். ஸோ அவருக்கான டெம்பிள் இங்கே குக்கே அப்படிங்கிற ஊரில் இருக்குது. குக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலிவேஷனில் இருக்கிற ஒரு பிளேஸ், மலை மேலே போக வேண்டிய பிளேஸ். மங்களூர்லேருந்து ஒரு 3 hours 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 hours ஜர்னி வரைக்கும் ஆகும். ஸோ அந்த ஒரு பிளேஸுக்கு இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். முக்கியமாக அந்த ரூட் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மான்சூன் டைமில் ஒரு ஹில் ரூட் போனாலே செம்ம சூப்பராக ஃபாகியாக ரைடெலாம் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உள்ளே போகலாம், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். எந்த பஸ் நமக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏறலாம். நம்ம மங்களூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆர்டிசியோட எல்லா கலர் பஸ்ஸஸும் பார்க்கலாம். அதுவும் அந்த சாரிகை டைப் பஸ்ஸில் எத்தனை கலர் பாருங்கள். இது ஒரு ஆரஞ்சு வித் ப்ளூவா, அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்குறது இந்த பக்கம் இருக்குது இந்த ரெட் வித் கிரே, அதுக்கப்புறம் வேறு என்ன கலர் இருக்குது, இதோ இந்த க்ரீன் கலர் பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அங்கே லாஸ்ட்டில் ஒயிட் வித் ரெட்டு, அப்புறம் இந்த பக்கம் ப்ளூ வித் ப்ளூ. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க லைனாக திருப்பி காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கலராக இருக்கும். ஏன்னா கர்நாடகா ஆர்டிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா NW KRTC இருக்கும், NE KRTC இருக்கும். இப்படி அதுலேயே வந்து டிவிஷன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு வந்து தனித்தனி கலரிங்காக கொடுத்துட்றாங்க. சரி, ஓகே. நம்ம குக்கே பஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுமா விசாரிச்சதில் வந்து இன்னொரு 15-20 மினிட்ஸில் வந்துடும்னு சொன்னாங்க. ஸோ வந்தோடனே பார்த்தலாம். மோஸ்ட்லி ஒரு கர்நாடகா சாரிகே பஸ்ஸாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம மங்களூர்லேருந்து குக்கே ட்ராவல் பண்ண போகிறது இந்த பஸ்ஸில் தான். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கலர் சாரிகையில் ட்ராவல் பண்ணதே கிடையாது. யூஸ்வலாக அந்த க்ரீன் கலரு அப்புறம் அந்த ரெட் கலரில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி பஸ்ஸு குக்கேக்கு இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சீனிக்கான ஹில் ரூட்டு. ஸோ கண்டிப்பாக கேபின் ரைடெலாம் மிஸ் பண்ணவே முடியாது. டைரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு சீட்டே பிடிச்சாச்சு கேபின் ரைடுக்கு. கர்நாடகா ஆர்டிசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை என்றைக்குமே இருக்காது. க்ரூ கிட்ட கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னு கேட்பாங்க, ரீசன் சொல்லிட்டா போதும். எந்த ஒரு ஸ்டேஷனும் பெருசாக காட்ட மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி நான் கண்டக்டர் அண்ணகிட்டலாம் கேட்டேன். உடனே உட்காந்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வழியாக இந்த ஆரஞ்சு வித் ப்ளூ கலர் கர்நாடகா சாரிகே பஸ்ஸுக்கு என்ன டைப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். என்ன டைப்பில் ஓடுது, என்ன மாதிரி ஓடுதுன்னா கிராமந்திரா சாரிகேவான். அந்த பஸ்ஸு பேர் வந்து கிராமந்திரா சாரிகேவான். அதாவது இந்த மலையில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்குல்ல, மலை கிராமங்கள், சின்ன கிராமங்கள், இந்த மங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், அந்த மாதிரி அந்த ஊர்களுக்கெல்லாம் ஆப்ரேட் ஆகக்கூடிய பஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி கலரிங் கொடுத்து அந்த பேர் வச்சுருக்காங்க, கிராமந்திரா சாரிகே.
மங்களூர்லேருந்து குக்கே சுப்பிரமணியம் வரைக்கும் போகிறதுக்கு ஒருத்தருக்கு இந்த பஸ்ஸில் 102 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 100+ கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம். டோட்டலாக 105 கிலோமீட்டர்ஸ், பட் 102 rupees தான். ஒருவேளை இந்த பஸ்ஸில் சார்ஜஸும் கம்மியாக தான் வாங்குவாங்க போல். இப்போ தான் உப்பினன்காடி அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா மங்களூர்லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது. ஆனால் வரத்துக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நடுவில் டிரைவிங்லாம் குறைய சொல்ல முடியாது, பட் ரோடு தான் ஆப்பு வச்சிருச்சு. ரீசெண்டாக ஆட்சி மாற்றத்துக்கப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட் புதுசாக ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் ட்ராவல். தமிழ்நாட்டில் எப்படி டவுன் பஸ்ஸஸ் அண்ட் எம்டிசி பஸ்ஸஸில் லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் ட்ராவல் இருக்கோ, அதே மாதிரி கர்நாடகாவில் டவுன் பஸ் அண்ட் ஏஎம்டிசி பஸ் மட்டும் கிடையாது. லாங் டிஸ்டன்ஸ் கர்நாடகாக்குள்ளே எவ்வளோ தூரம் போனாலும் கர்நாடகா சாரிகே பஸ்ஸஸில் ஃப்ரீ பஸ் ட்ராவல். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸே கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிற வரைக்கும் யூஸ்வலாக டிக்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி லாஸ்ட்டில் 0 அப்படிங்கிற டிக்கெட் கொடுத்துட்றாங்க. பட் எல்லா லேடிஸ்க்கும் ஃப்ரீ டிக்கெட் கிடையாது. கர்நாடகாவில் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீ டிக்கெட்டு. ஆதார் கார்டு வாங்கி செக் பண்ணி அதில் அட்ரஸ் வந்து கர்நாடகாக்குள்ளே இருக்கணும். அப்போ மட்டும்தான் ஃப்ரீ டிக்கெட் தருவாங்க. மற்ற ஸ்டேட்லேருந்து வந்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் கிடையாதுங்க. கர்நாடகாவில் செம மான்சூன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், ஆறுங்கெல்லாம் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் பயங்கர தண்ணியோட ஓடுது.
குக்கே சுப்பிரமணியா ரீச் பண்ணியாச்சு. ஆக்சுவலி சுப்பிரமணியான்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க, குக்கேங்கிறது மென்ஷன் பண்ணல. பட் இங்கே கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா குக்கே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் அப்படின்னு தான் இருக்கும். வந்து ரீச் பண்ணியாச்சு. மங்களூர்லேருந்து இங்கே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 hours 45 minutes ஆகிருக்கு. அண்ட் நான் எதிர்பார்த்ததோட பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குங்க இங்கே குக்கேல. ரொம்ப ஃபேமஸான ஒரு பில்கிரிமேஜ் ஸ்பாட் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் இங்கே கிளம்பி வந்திருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் பெரிய ஸ்பாட்டு. நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கே. கர்நாடகாவோட எல்லா பிளேசஸ்லேருந்தும் கேரளா ஆர்டிசி பஸ்ஸஸ் கூட இருக்குது, காசர்கோடு பஸ் போல். ஸோ இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டாக தான் இது இருக்குது. பாய் பாய். இதோட இந்த vlog முடிய போகிறது இல்லை. மங்களூர்லேருந்து சுப்பிரமணியம் வரைக்கும் எப்படி வந்தோங்கிறத பார்த்தீங்க. சீனிக்கான ஒரு ரூட்டாக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் ஹில்லியான ரூட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஹில்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஹில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், எலிவேஷன் கம்மியாக தான் இருக்குது. பட் ரூட் கண்டிப்பாக சீனிக்காக தான் இருந்துச்சு. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கோயில்கிட்ட போவோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா கோவில் நிர்வாகமே நடத்துகிற கெஸ்ட் ஹவுசஸ், தங்கறதுக்கான ரூம்ஸு, அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது போல். ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் ஸ்பாட் இது, குக்கே சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே, ஸோ நிச்சயமாக அதிகமான கூட்டம் தான் இருக்கும். குக்கே ஸ்ரீ சுப்பிரமணியா டெம்பிள், சண்முக பிரசாத போஜனசாலா, ஆதிசேஷா கெஸ்ட் ஹவுஸ் எல்லாத்துக்குமே லெஃப்ட்டு தான் போகணுன்னு போட்டிருக்கு. கிளைமேட்டும் செம்மையாக மாறிடுச்சு. நாங்கள் இறங்கினோடனே பார்த்திங்கன்னா நல்லா மழைலாம் பெய்ய ஆரம்பிக்குது. வாவுங்க, இது பாருங்கள், என்ட்ரன்ஸே செம்மையாக இருக்குது. இந்த வழியாக தான் கோயிலுக்கு நடந்து போகணும். அந்த ரூட்டை மட்டும் பாருங்களேன். அப்படியே பேக் ட்ராப்பில் அடர்ந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபாரஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் கோயிலும் வந்து கரெக்டாக வெஸ்டர்ன் காட்ஸ் அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும்னு. செம்ம மழைங்க, கொஞ்ச நேரத்தில் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. நம்ம அதை எதிர்பார்த்து தானே வந்திருக்கோம். மான்சூன் கர்நாடகாவை என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம். சரி, அந்த ரூட்டில் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்ல, வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கடா அது ரைட் சைடு கோயிலுக்கு போகிற வளாகம் இது தான். இதோ இந்த பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது உள்ள கோயிலுக்கு போகிறது. நான் வந்து எதுக்கும் ரியர் கேமராலேயே காட்டுறேன், இந்த செல்ஃபி கேமராலாம் அது கரெக்டாக தெரிய மாட்டேது. இதோ இந்த பாதையில் அப்படியே நடந்து வந்தால் ரைட் சைடு அந்த வளாகம் இருக்கா, அங்கே கோபுரம் கூட தெரியுது பாருங்கள். அந்த அழகான கோபுரத்தை கண்டிப்பாக பார்க்குறோம். பட் இப்போ என்னென்னா டெம்பிள் க்ளோசிங் டைம் 1:30 to 3:30 டெம்பிள் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ 3:30க்கு தான் நடுவில் ஓப்பன் ஆகும். நம்ம அதுக்குள்ளே போய் இன்னொரு வேலை இருக்குது, அதை முடிச்சிடலாம். கோயில் நட 3:30க்கு திறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணிய கோயிலில் அன்னப்பிரசாதமும் இருக்குது. ஸோ அதில் போய் முதல்ல சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போய் லைன்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஃபஸ்ட்டு வந்து அன்னப்பிரசாதம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே எந்த சன்னதியிலையும் நான் வீடியோ எடுக்க மாட்டேன், அதை தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறேன். ಸ್ವಲ್ಪ இந்த கர்நாடகா கோயில்களில் இப்படி தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரசம் ஊற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் சாம்பார் ஊற்றுவாங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ரிவர்ஸில் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்களா, இப்போ சாம்பார் ஊற்றுறாங்க. அன்னதான ஷாட்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கோயில் ஷாட்டை காட்டுறேன். ஏன்னா நாங்கள் தரிசனமே முடிச்சிட்டோம். ரொம்ப நேரம் ஆகிடக்கூடாது, பயங்கர கூட்டமாக இருக்குது இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் வரதாக இருந்தால் சண்டேவை தவிர்த்து வீக் டேஸில் ஃப்ரீயாக இருந்தால் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். சண்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரஷ்ஷாக தான் இருக்கும். பட் அது கூட ரொம்ப ரஷ்லாம் கிடையாது. நாங்கள் உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ½ அன் ஹவர் மேக்ஸிமம் க்யூவில் வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு வரதுக்கு ½ அன் ஹவரில் பார்த்துட்டு வந்துட்டோம்.
என்னடா அறிகுறியே தெரியல சாமி பார்த்ததுக்கு நினைப்பீங்க. உள்ளே திருநீர் கூட தரலைங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தாச்சு சாமி. உள்ளே வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கோபுரம் மாதிரி இருக்குது. பட் உள்ளே போனோடனே ஒரு கேரளா டெம்பிள் ஃபீல் தான் இருக்கும். கேரளா மட்டும் இல்லை, கர்நாடகாவில் மோஸ்ட் கோயில் பார்த்திங்கன்னா அந்த ஓடில் செஞ்ச பில்டிங்கு, உள்ள சந்நிதியே பார்த்திங்கன்னா அந்த ஓடில் செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு கோயிலும் இருந்துச்சு, முருகர் கோயிலும் இருந்துச்சு. குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில் நல்லபடியாக பார்த்து முடிச்சாச்சு. போகிறதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது செப்பல், லக்கேஜ் எதுவுமே வந்து அலோடு கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே வச்சுட்டு போயிடலாம். பட் ஃபோன்ஸ் அலோடு. ஃபோன்லாம் வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு நம்மளே வச்சுட்டு போகலாம். பட் உள்ளே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி ஒரு பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லைங்க. சிம்பிளாக சாமியை பார்த்துட்டு போகலாம். அண்ட் இந்த vlog இதோட முடிவுக்கு வருது. குக்கே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. ரூட்டும் நல்லபடியாக மங்களூர்லேருந்து நம்ம குக்கே சுப்பிரமணியம் வரைக்கும் வந்திருந்தோம். சூப்பரான ரூட்டு. அந்த ட்ராவல் vlogகும் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலோடைய என்ட்ரன்ஸ் மட்டுமே என்னால் காமிக்க முடியுது. ஏன்னா நான் யூஸ்வலாக உள்ளே போய் வீடியோஸ் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 2 வீடியோவும். ஒரு நல்ல பிளேஸை இந்த வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. மங்களூர் கிட்டே இருந்து வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கூட டைரக்ட் பஸ்ஸஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நிச்சயமாக நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான கோயில் கர்நாடகாவில். vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரூட்டோட மீட் பண்ணுறேன். தடா.